சங்க காலம், சரித்திர காலம், நிகழ்காலம், எதிர்காலம்னு எல்லா காலங்களையும் எந்த ஒரு நிபந்தனையுமே இல்லாம, நிர்பந்தமும் இல்லாம தனக்குள்ள சிக்க வச்ச திறமை காதலுக்கு மட்டும்தான் உண்டு. பொதுவாவே அன்னைக்கிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழ்ல வந்த இலக்கியங்களாகட்டும், இலக்கியங்கள் கடந்து வந்த பாதைகளாகட்டும், இல்ல இன்றைய மொழி சம்பந்தப்பட்ட அத்தனை படைப்புகளாகட்டும், எல்லாத்துலேயுமே காதல், வீரம் ரெண்டும் தான் கருப்பொருளா இருந்திருக்கு. சங்க இலக்கியத்தோட பெருவாரியான படைப்புகள் ரெண்டு உயிர்களுக்கு இடையில் உள்ள உள்ளத்தின் உணர்வை நிலத்தோடையும் பொழுதோடையும் இணைத்து பாடக்கூடிய அகத்திணை பாடல்களாக தான் இருந்துச்சு. காதல் அப்படிங்கிறது ஒரு ஆழமான அற்புதமான உணர்வு பூர்வமான வலி, இல்லைன்னா சுகம்னு சொல்லலாம். சுகமான வலி, பாரமான வலின்லாம் வகைப்படுத்திக்கிறலாம். அதே நேரத்தில் காதல் வசப்பட்ட ரெண்டு பேர் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலுமே காதல் இருக்கும். தரையிலிருந்து வானம் வரைக்கும் கண்ணில் படுற அத்தனையையும் காதலிப்பாங்க. உயிர் உள்ள பொருள், உயிர் இல்லாத பொருள், பகுத்தறிவில்லாத ஜீவன்கள் எதுவுமே கணக்கில்லை இவங்களுக்கு. எல்லாத்துட்டையுமே அன்பா பேசுவாங்க. அக இலக்கியங்கள், புற இலக்கியங்கள் பத்தி நல்லாவே தெரியும் நமக்கு. உணர்வுகளால் ஒன்றுபட்டு உணர்வு ஒற்றுமையாகி, ஒற்றுமை புரிதலாகி, புரிதல் காதலாகி, அவங்கவுங்களோட உணர்வுகளையும் ஊடல்களையும் கூடல்களையும் அனுபவிக்கிற சந்தோஷத்தை யாருக்குமே தரமாட்டோம், அது எங்களுக்கானது அப்படிங்கிற நிபந்தனையோடு இருக்கிறது தான் அகப்பாடல்கள். இதுக்கு ஸ்பெஷலானது தான் நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, அகநானூறு, கலித்தொகை மாதிரியான நூல்கள். இது ஒரு பக்கம் இருக்க, ஒரு அரசனோட வீரம், படைபலம், புகழ், ஆட்சி, கொடை பற்றி பேசுறது தான் புற இலக்கியங்கள். ரெண்டு பேரோட உணர்வு சம்பந்தப்பட்ட, உள்ளம் சம்பந்தப்பட்ட இந்த காதல் எல்லா காலத்துக்கும் பொதுவானது தானே. அதில் என்னங்க சங்க கால காதல், நவீன கால காதல்? இந்த ரெண்டு கால காதலுக்கும் நடுவில் 7 வித்தியாசங்களை கண்டுபிடிக்கிறது இல்லை விஷயம். ஃபீல் பண்ணுறது தாங்க விஷயமே. காதல் அப்படிங்கிற ஒற்றை வார்த்தை சொல்லக்கூடிய அத்தியாயங்கள் எத்தனை தெரியுமா? ஒருத்தரை பார்த்த உடனே பிடிச்சி போய் வர்றதுக்கு கண்டதும் காதல், லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அந்த காலத்தில் இயற்கை புணர்ச்சி, தெய்வீக புணர்ச்சின்னு சொல்லியிருக்காங்க. காதல் வந்தாச்சு, அப்புறம் என்ன, பட்டாம்பூச்சிகள் பறக்கும், இருப்பு கொள்ளாது, மீட் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை தான் அதிகமாக இருக்கும். அதுக்கு இடம் செலக்ட் பண்ணி ஆண் முதல்ல வந்துருவார். வந்ததை பெண்கிட்ட தெரியப்படுத்தணுமே. இப்போலாம் இடத்த பார்த்து நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கிட்டு மொபைல் ஃபோனில் தகவல் பறக்கும். ஆனால் அறிவியல் குழந்தையாக இருந்த அந்த காலத்தில் தகவல் தொழில்நுட்பம் வளரலையே. அதனால தகவலை எப்படி சொல்ல முடியும்? காதலன் மரம் சுற்றி காதலை தான் ஃபாலோ பண்ணார். அதாவது காதலன் ஒரு கல்லை எடுத்து மரத்தை பார்த்து எறிகிறான். மரத்தில் இருக்கக்கூடிய பறவைகள் ஒரு அருமையான சலசலப்பு சத்தத்தோட 4 பக்கமும் பறந்து போகுது. அந்த சத்தம்தான் அங்கே சிக்னல், காதலன் வந்ததுக்கான அறிகுறி. இதுக்கு பேரு இரவுக்குறி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு காதலன் வரல, இந்த காலத்தில் பூகம்பமே வெடிக்கும். அதுக்காக இலக்கிய காலத்தில் எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்லை காதலன் வரலனாலும் பரவாயில்ல, எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்க முடியாது. காதலன் வராததால வரக்கூடிய ஏமாற்றத்தையும் அதனால் மனம் சங்கடப்படுவதையும் புலம்புறதையும் அந்த காலத்துல அல்லல் குறிப்படுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ காதல் வந்துருச்சு, உடம்பு மனசு ரெண்டுமே பட்டாம்பூச்சி மாதிரி பறக்கக்கூடிய சமயம். எதுலையுமே ஒட்டாம காதல் காதல் அப்படின்ட்டு காதல் வானவில் வந்து வந்து போகும். உடம்புக்கு பாரம் குறையும், மனசுக்கு பாரம் கூடும். சாப்பாடு தண்ணி சரியா எடுக்கலனாலும் காதல் செடி நல்லாவே வளர்ந்து வரக்கூடிய பருவம். இன்னமும் மூடி மறைக்க முடியாது. வெளியில சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம். ஆனா எப்படி சொல்றது, அதுதான் சவால். ஆனா சமாளிச்சு தானே ஆகணும், வேற வழியே இல்லையே. இடம், பொருள், ஏவல் எல்லாமே பார்க்கணும். இதுல கால இடைவெளியில எந்த மாற்றமுமே இல்லை. எந்த காலமானாலும் மாற்றமே இல்லை. ஆனா யார் சொன்னா வீட்டில் எடுபடும் அப்படின்ட்டு ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சு அவங்கள கெஞ்சி கூத்தாடி சொல்ல வைப்போம் இல்லையா? பெரும்பாலான நேரங்களில் கையும் களவுமா மாற்றுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஆனால் சங்ககால பெண்கள் தங்களோட காதலை வீட்டில் தெரியப்படுத்த பயன்படுத்தின ஆயுதம் தாங்க தோழி. விஷயம் ஆல்ரெடி தோழிக்கு தெரிஞ்ச ஒன்று தான். அம்மாடி அந்த தகவலை அப்படியே வீட்டில் சொல்லிருமா, புண்ணியமாக போகணும்னு சொல்லிடுவா தலைவி. இப்படி தோழி போய் சொல்றதுக்கு அறத்தோடு நிற்றல் அப்படின்னு பேர். அடுத்தது கிளைமேக்ஸ். பெரிய பெரிய சர்ச்சைகளுக்கு அப்புறம் தான் வரும், அவ்வளோ சாதாரணமாலாம் வந்துடாது.
வீட்டில் ஏற்றுக்கிட்டா சந்தோஷம், ஏற்றுக்கலைன்னா சரி போயிட்டு வரேன் அப்படின்ட்டு காதல் போயிருமா, இல்லை நம்ம தான் போக விட்டுருவோமா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கோயிலில், ரெஜிஸ்டர் ஆஃபீஸில், இல்லைனா ஏதாச்சும் போலீஸ் ஸ்டேஷனில் கல்யாணம் பண்ணிப்பாங்க. இதே மெத்தடில் சங்ககால காலத்தில் ஒரு பொண்ணு வீட்டை விட்டு வெளியேறத உடன்போக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஓடி போயிட்டான்னு ஒரு நாளும் சொன்னதில்லை. சரி, எப்படியோ ஒன்று சேர்ந்துட்டோம் அப்படிங்கிற நிம்மதி இவங்களுக்கு. ஆனால் எல்லாருக்குமே இந்த முடிவு கிடைக்காது தானே. சில காதல் வருத்தத்தோடவும் வலியோடவும் பிரிஞ்சிரும். சிலரோட வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய பெரிய பெரிய முடிவுகள் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். சிலர் ரொம்ப பக்குவமாக இதை கடந்து தான் ஆகணும் அப்படின்ட்டு சுயமாவோ இல்லை யாரோட ஹெல்ப்போடையாச்சும் அப்படியே மெதுவாக கடந்து வந்துருவாங்க. ஆனால் இலக்கிய கால பெண்ணொருத்தி சொல்றதா நற்றிணை பாடல் ஒன்று வெளிப்படுத்துது. சாதல் அஞ்சேன் அஞ்சுவல் சாவேன், பிறப்பு பிரிது ஆகுவதாயின் மறக்குவேன் கொல் காதல் எனவே. தோழிகிட்ட காதலனை பிரிஞ்ச காதலி இல்லை தலைவனை பிரிஞ்ச தலைவி அப்படின்னே வச்சுக்கலாம். என்ன சொல்றானா, நான் சாகுவதற்கு ஒருபோதும் பயம் கொள்ளவில்லை. அப்படி ஒருவேளை நான் இறந்துட்டா மறுபிறவியில் நான் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி பிறக்கிறப்போ என் காதலன் பற்றிய நினைவு இல்லாமல் போயிருமோ, நான் அவரை மறந்து விடுவேனோ அப்படிங்கிற பயம்தான் எனக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறான். எவ்வளோ ஆழமான காதல் இல்லை? சயின்ஸில், டெக்னாலஜியில் நம்ம கொடிகட்டி பறந்தாலும் மனித உயிர்களின் அடிப்படை ஆதாரமாக இருக்கக்கூடிய இது மாதிரியான உன்னதமான காதல் உணர்வுகளால தான் இந்த உலகமே இயங்கி கொண்டிருக்கிறது. சங்க காலம், இந்த காலம், காதல்ங்கிற உணர்வு ஒன்று தான் எல்லா காலத்திலையுமே. ஆனால் வெளிப்படுத்தக்கூடிய விதங்கள் தான் மாறி மாறி வருது. காதல் அப்படிங்கிற உணர்வு நம்பிக்கை, மரியாதை, ஈர்ப்புன்னு எத்தனையோ விஷயங்கள் சேர்ந்தது. பெண்களும் சரி ஆண்களும் சரி அதை நயமாக கையாள தெரிஞ்சுக்கிறணும். பிடிக்கலையா, காதலை மறுப்பதை ஏற்றுக்கொள்வதும் இன்னும் பக்குவமாகவே இருக்கிறது ரொம்ப முக்கியம். இன்னும் பல சுவாரஸ்ய தகவல்களுக்காக தமிழ்மயத்தோடு இணைந்திருப்போம்.